18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, ரொம்ப நேரமா உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கருப்பனை நம்பினார் ஒருபோதும் கைவிடப்படார். நிச்சயமா உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் கூட நான் நிறைவேற்ற தான் போறேன். உனக்கு எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் அதை யாருக்கிட்டையும் சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உருகிறதும் மறுகிறதும் எனக்கு தெரியும். ஏன்னா யாருக்கிட்டையும் போய் உன் கஷ்டத்தை சொல்லி யாரையும் கஷ்டப்படுத்த நினைக்காத நல்ல மனசு கொண்ட நல்ல உள்ளம் கொண்ட பிள்ளை அல்லவா நீ? என் அன்பு பிள்ளையான ஒன்றை நல்லா வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பாவாக என்னுடைய பொறுப்புன்னு உணர்ந்ததால் தான் உனக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் தடங்கல்களையும் போக்கி உன்னுடைய லட்சியத்தை நீ அடைவதற்காக உனக்கு உதவி செய்ய ஓடி வந்தேன். வாழ்க்கை நீ எவ்வளவுதான் கரடுமுரடான விஷயங்களை செய்வதற்குரியதாக உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும், என்னடா இது வாழ்க்கை நினச்சி ஒதுங்கி போகாம பயந்து நடுங்கி போகாம என்னுடைய இலக்கை அடைவது மட்டும்தான் எனக்கான லட்சியம்னு அதை நோக்கி போய்கிட்டே இரு. வாழ்க்கையில நீ பயணம் செய்யறதுக்கு 1000 பாதைகள் உன் கண் முன்னால இருந்து கடந்தாலும் எது நேர்மையோ எது சரியோ எது நியாயமோ அந்த உனக்கான பாதையில போகப்பார். உனக்கான பாதை எது, நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எல்லாவற்றையும் உனக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கேன். வாழ்க்கைங்கிறது மிகவும் சிறிய விஷயம். ஒவ்வொரு நொடியும் உனக்கு ஒவ்வொரு பொக்கிஷமாக இருக்க போது. வாழ்க்கையில நீயும் எல்லா நிமிஷத்தையும் ரசிச்சுக்கிட்டே வாழ பழகு. போன ஒவ்வொரு நொடியும் உனக்கு திரும்ப கிடைக்காதல்லவா? இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாருமே மனிதர்களையும் சொந்த பந்தங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே அவங்க காசு பணம் சம்பாதிக்கிறதும் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறதும் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறதும் தான், அவங்கக்கிட்ட இருக்கிற பொருட்களை அதிகப்படுத்துவதும் தான் பெரிய விஷயமா தெரியுதே தவிர சொந்த பந்தங்களை நல்லா பார்த்துக்கணும், அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், அரவணைச்சு ஒத்துமையாக வாழணுன்றத இங்கே யாருமே யோசிக்க கூட தயாராக இல்லை. பரவாயில்ல, உலகம் மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு. அதற்கேற்றாற் போல நீயும் மாற்றங்களை ஏற்றுக்க தயாராகு. ஒவ்வொரு நாளும் என்னடா இது வாழ்க்கைன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட வர்றது வரட்டும் போகிறது போகட்டும்னு நீ தைரியமாக இருக்க பழகு. உன் துன்பமே உன்னை பார்த்து பயந்து ஓடும் அளவுக்கு உன் கஷ்டங்களையெல்லாம் நான் போக்கி உனக்கு இஷ்டமான விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி தர்றேன். இப்போது நீ அனுபவித்து கொண்டிருக்கும் எல்லா கஷ்டங்களும் கவலைகளும் உன்னை விட்டு விலகி போய் உனக்கான சந்தோஷமும் உனக்கான நிம்மதியுமே கூட உன்னை நோக்கி வந்து சேரும்படி இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. இனி வரக்கூடிய எல்லா நாளும் உனக்கான நாளாக, உனக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும். நடக்கிற எதையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற எதையும் நினச்சி நீ வருத்தப்படுறதுக்குன்னு அவசியமே இல்லை. எப்போதுமே உன்னை நீயே தைரியப்படுத்திக்கணும். ஏன்னா வேறு யாராவது உனக்காக வந்து நீ தைரியமாக இருன்னு சொல்கிறதுக்கு இங்கு யாரும் தயாராக இல்லை என் செல்வமே. இந்த உலகத்தில் அப்படி ஒரு நபரை நீ பார்ப்பதும் அரிதாகி விட்டது. எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் பாதியிலேயே முடியாதுன்னு மட்டும் விட்டுடாத. ஏன்னா எதையுமே முதல்ல இருந்து தொடங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் தொடர்ந்து விடாமல் முயற்சி செஞ்சினா நீ எடுத்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றியை பெற்றிடுவாய். எந்த நபரையும் முதல்ல பார்க்கும்போது அவங்களுடைய தோற்றத்தை வச்சு அவங்களுடைய அழகை நிர்ணயிக்காத. அழகுங்கிறது புறத்தில் இருப்பது கிடையாது, அகத்தில் மனசளவில் அவங்க எவ்வளோ நல்லவங்களா சுத்தமானவங்களா நல்லது நினைக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்கன்றது தான் அழகு. யாருக்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு தெரியாமல் வெளித்தோற்றத்தை வச்சு யாரையும் இவங்க இப்படிதான்னு முடிவு செஞ்சிடாத. இன்னைக்கு பொய் பேசுகிறவங்களெல்லாம் பெரிய உலகங்களா பெரியவங்களா நினைக்கக்கூடிய உலகமாக மாறிடுச்சு. உண்மைகள் அனைத்தும் வெறுக்கப்படுகிறது. பொய்கள் தான் உயர்ந்தது போல இன்னைக்கு ஒரு மாயை தெரிந்தாலும் கூடிய சீக்கிரம் உண்மையான உன்னை நான் உயர வைப்பேன். நல்லவர்களுக்கு ஒருபோதும் துரோகம் நினைக்காதே என் தங்கமி. ஏன்னா நல்லவங்க பேசுறது ரொம்ப யதார்த்தமாக அப்பட்டமாக உண்மையாக இருக்கிறதுனால அவங்க தப்பானவங்க போல வெளியே தெரியும். ஆனால் உண்மையிலேயே நல்லவர்களுக்கு கெட்ட எண்ணங்களே தோன்றாது. யாருக்கும் கேடு நினைக்கவும் மாட்டாங்க, பழி வாங்க யோசிக்கவும் மாட்டாங்க. ஆனால் மனசில் நினச்சதை அப்படியே வெளியே சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள உன் கூட சேர்த்து வச்சுக்கோ. அவர்கள்தான் நீ நல்லது செய்யும்போது உன்னை உற்சாகப்படுத்தவும், தவறு செய்யும்போது உன்னை தட்டி கேட்டு சரிப்படுத்தவும் உதவியாக இருப்பார்கள் என் தங்கமே.
யாரோ உன்னை ஏதோ குறை சொல்கிறாங்கன்னா அதையெல்லாம் நினச்சி கவலைப்படக்கூடிய அளவுக்கு நீ கோலை கிடையாது. தேவையில்லாமல் அடுத்தவர் குறை சொல்வதை நினச்சி கவலைப்பட்டினா உன் நிம்மதி தான் போகுமே தவிர உன்னை குறை சொல்லிட்டு அவங்க நிம்மதியாக தான் இருப்பாங்க. எப்போவுமே யார் என்ன சொன்னாலும் எல்லாவற்றையும் கடந்து போக தயாரான ஆளாக நீ இருந்தீனா நிம்மதி எப்போதுமே உன் வாழ்க்கையில் நினச்சிருக்கும். உன்னுடைய லட்சியத்தில் நீ கவனமாக இரு. சோதனைகளை தாங்கிய உனக்கு வெற்றி ரொம்ப தூரம் இல்லை. நீ தெளிவாக இருந்தீனா உனக்கான முன்னேற்றமும் விரைவில் உண்டாகும் என்று சொல்லவே. நீ என்னதான் அடுத்தவங்களுக்காக நல்லதே செஞ்சாலும் அதை நினச்சி பார்க்காத யாரும் ஏதாவது ஒரு நிகழ்வை வச்சு உன்னை வெறுக்க தான் செய்வாங்க. ஏன்னா நல்லவங்கன்றது ரொம்ப மருகி போயிடுச்சு, அருகி போயிடுச்சு. இந்த உலகத்தில் கெட்டவங்களை தான் எல்லாரும் உயர்த்தி பேசுகிறாங்க. நீ எவ்வளோதான் நல்லது செஞ்சுட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் உடனே உன்னை வெறுப்பவர்கள் எப்படி உனக்கானவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் இருப்பாங்க? அப்படி உன்னை தூக்கி எறிகிறவங்களை நினச்சி நீ வருந்தாதே. நீ வருத்தி கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உனக்கு நீயே உருவாக்கிக்காதே. இப்போ உன் மனசு எதை நினச்சி தவிக்குது, எதுக்காக கவலைப்படுது, அமைதி துளியும் இல்லாமல் எதற்காக உன் மனசை ஆர்ப்பரிக்குதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். முதல்ல மனசை அமைதிப்படுத்து. எந்த ஒரு விஷயத்தையும் நீ அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த எல்லா பிரச்சனைகளும் வருது. நீ எப்போவுமே சிறப்பான முடிவு எடுக்கணும்னா அதை சில நொடிகளில் தான் எடுக்க வேண்டும். ரொம்ப யோசிக்கிறது எல்லாமே குழப்பத்தில் கொண்டு போய் தான் விடும். உன்னுடைய திறமையை பயன்படுத்தி வாழ்க்கையில் எதுக்கு எப்படி முடிவெடுக்கணும்னு சரியாக செயல்படுத்து. உன்னுடைய திறமை எந்த இடத்துல வெளிப்படுதோ அந்த இடத்துலையே உனக்கு பாராட்டு மரியாதையும் அதிகமாக உண்டாகும் என் தங்கமே. இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எதை நினைச்சும் நீ வருந்த வேண்டாம். வாய்ப்புகளை உனக்காக நான் உருவாக்கி தர்றேன். நீ முயற்சி செஞ்ச எல்லா காரியங்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுத்தே தீருவேன். என்னடா இது வாழ்க்கை, ஏன் தான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோமோன்னு எதிர்மறை எண்ணத்தோடு நீ யோசிக்காதே. இன்னும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. வாழ்க்கை புத்தகத்தில் சில சுவாரஸ்யமான பக்கங்களை இனிமேதான் நீ படிக்கவே போகிற. இன்னும் அந்த பக்கத்தை கூட நீ திருப்பி பார்க்கல. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா மகிழ்ச்சியான பல நல்ல தருணங்களும் நல்ல நிகழ்வுகளும் உன் வீட்டில் உன் வாழ்க்கையில் சீக்கிரமே நடக்குமே தங்கமே. நீ எதுக்காகவுமே இனிமேல் அழுகவே கூடாது. இந்த கருப்பசாமியின் வார்த்தையை முழுமையாக கேளு. விடிய விடிய தூங்காமல் நீ அழுதுகிட்டே இருந்தால் மட்டும் எல்லாமே சரியாகிடுமா என்ன? இந்த கருப்பசாமி என் மேலே நம்பிக்கை இல்லாமல் எப்போவுமே எதையாவது சிந்திச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க. இப்போ உனக்கு வாக்கு கொடுக்குறேன் பாரு. என்ன நடந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். நீயாகவே துன்பத்தை வரவழைச்சிக்காம நம்பிக்கையோடு எழுந்து நட. உன் கூட உன் பக்கத்திலேயே இந்த கருப்பசாமி நான் எப்போதும் இருப்பேன் என நம்பு. உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் என்னை மனசில் நினச்சிக்கிட்டீனா, என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீனா, கருப்பன் துணை கருப்பன் துணைன்னு என்னை துணைக்கி வச்சுக்கிட்டீனா மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன். உன்னை என் கருவறையில் அல்லவா நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். நடந்ததை நினச்சி வருந்தாதே. எப்போவுமே கவலைப்படாத வருத்தப்படாதன்னு சொல்கிறது ரொம்ப சுலபம்தான். ஆனால் அந்த வருத்தத்திலும் கஷ்டத்திலும் இருக்கக்கூடிய உனக்கு அது எவ்வளோ பெரிய வலியாக வேதனையாக இருக்கும்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. வருந்தாதே என் தங்கமே. உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக பலிக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். என் வார்த்தைகள் மேலே நம்பிக்கை வச்சு செயல்படு. என்னை விட்டா உனக்கு வேறு யாருமே இல்லை. நீ என்ன வேணும்னு என்கிட்ட வரம் கேட்டாயோ அதை உனக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கேன். உன் வாழ்க்கை செழிக்கும். தலைச்சு உயர்ந்து தலைமுறையோட சந்தோஷமாக மகன் பேரன் பேத்தின்னு நிம்மதியாக உன் வாழ்க்கையை நீ வாழ தான் போகிற. உன்னை நிச்சயம் முழுமையடைய செய்வேன். உன் மன ஏக்கத்தை எல்லாம் தீர்த்து உனக்கு அழகான வாழ்க்கையை அமைச்சு தர்றதுக்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கேன் என நம்பு. உன் துயரை துடைத்து உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் தரப்போகிறேன். முடிகிற வரைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. முடிகிற வரைக்கும் நான் சொன்னது உன்னால் முடிகிற வரைக்கும் இல்லை, நீ நினச்ச விஷயம் முடிகிற வரைக்கும். இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இப்போ நீ கஷ்டப்பட்டதற்கான பலன் சீக்கிரமே உன்னை தேடி வரப்போகுது. உனக்கான சந்தோஷமான நாட்களை நீ வாழப்போகிறாய் என் தங்கமே. நீ நினச்சது போல சில நிகழ்வுகள் நடக்காத போது அதை நினச்சி நீ வருத்தம் அடையாதே. எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும்.
நீ என்ன நம்பு, உன் கூடவே வருவாங்க, உன் கூடவே இருப்பாங்க. நீ யாரை நம்புனியோ யாரை நினச்சியோ அவங்க எல்லாருமே உனக்கு ஒன்றுனவனே உன்னை விட்டு ஓடி போனாங்க தானே. இனிமேலாவது நல்லவங்களை உன் கூட வச்சுக்கோ, கெட்டவங்களை விட்டு நீ தூரமாக விலகி போயிடு.